வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள். அது என்ன குரு வக்ர பயிற்சி பலன்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குரு பயிற்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு, நம்ம பார்த்துருப்போம். குரு பயிற்சிங்கிறது 18 மாதம், அதாவது 1.5 வருஷம் குரு வந்து ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு போக எடுத்துப்பார். அந்த பீரியடில் குரு சூரியனுக்கு 120லேருந்து 230 டிகிரிக்குள்ளே வரும் பட்சத்தில் வக்ரம் ஆவார். கிட்டத்தட்ட இந்த வக்ரகதி அப்படிங்கிறது 4 மாதம் நடக்கும். இந்த 2024 அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து February 4, 2025 வரைக்கும் தோராயமாக 4 மாதம் இந்த குரு வக்ரகதியில் பயணிக்க போகிறாரு. வக்ரமான கிரகங்கள் பொதுவாகவே மாறுபாடான பலனை கொடுக்கும். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதோடைய குணத்திலிருந்து மாறுபாடாகி தன்னுடைய இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. கிட்டத்தட்ட பூமிக்கு கொஞ்சம் நெருக்கமாகவும் வரும், தன்னுடைய இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி பூமியை நோக்கி வரும் அந்த கிரகங்கள். அதனால் அந்த வக்ர கிரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வீரியமான ஒரு பலன்களை பூமிக்கு கொடுக்கும். அந்த அந்த கிரகங்களோட ஒரு வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இந்த குரு என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பரிகாரங்களோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் நான் ஒவ்வொரு ராசிக்குமான பரிகாரமும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்க போகிற ராசி கடகம். கடக ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அந்த குரு வந்து இப்போ வக்ரமாக போகிறாரு. ஸோ கடகம் அப்படிங்கிறது மோட்ச திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். குருவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். என்ன காரணம்னா குரு உச்சமாகிறது கடகத்தில் தான். கேன்சரில் குரு வந்து உச்சமாவார், அதாவது எக்ஸால்டட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அப்படி குருவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடான கடகத்துக்கு இந்த குரு வந்து 11ல் வக்ரமாகும்போது என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே 11ஆம் இடத்தை உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம், லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது ஹவுஸ் ஆஃப் கெயின்ஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய வெல்த், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டர்னலாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், வெளி உறவு, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள், பண லாபம், பொருள் லாபம், அல்லது ஒரு எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட் கிடைக்குது. சப்போர்ட் அப்படின்னாலே 11ஆம் இடம், அது என்ன வகையான சப்போர்ட்டாக வேணாலும் இருக்கலாம். அப்போது ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஸ்தானம். ஏன்னா ஒரு உயிர் இல்லாமல் இன்னொரு உயிரால் இயங்கவே முடியாது. ஸோ அப்போது கடகத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பயிற்சி தான் இந்த பயிற்சி. அங்கே குரு வந்து வக்ரம் ஆகும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க அவங்களால. ஆனால் இப்போது எந்த ஹெல்ப்பும் உங்களால் பண்ண முடியாது. இப்போ ஒரு 4 மாதத்துக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ கடகம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் உள்ள யாரையும் நம்பாமல் உங்களுக்கு தேவையான விஷயங்களை மேக்ஸிமம் நீங்களே செஞ்சுக்க பாருங்கள். மணி பேக்கப் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா டக்குன்னு அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் என்ன தான் குரு இருந்தாலும் அடுத்த 4 மாதத்துக்கு கண்டிப்பாக வக்ரமாகிறாரு. குரு இருக்கிற இடத்த கெடுப்பார், பார்க்குற இடத்த விருத்தி பண்ணுவார். அப்போ கடகத்துக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னா 3, 7, 9ஆம் இடங்கள் மூலமாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்க போகுது. சரி, என்ன பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னா, 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி ஸ்தானம். என்ன தான் 11ஆம் இடத்துல குரு வக்ரமாகி அடுத்தவங்க சப்போர்ட்டை கிடைக்க விடாமல் பண்ணாலும் 3ஆம் இடம்ங்கிற முயற்சி ஸ்தானத்தை அந்த வக்ர குரு பார்க்குறதுனால உங்களோட முயற்சி, உங்களுடைய எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் போட போகிறீங்க. நீங்கள் போட போகிற எஃபர்ட்ஸ்க்கு நல்ல சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்கள் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்ப்ரூவ் ஆக போகுது. அதாவது உங்கள் பேச்சு திறன், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் விரிவுபடுத்த பார்ப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப தொலைதூர பயணம் இல்லாமல் ஷார்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் போயிட்டு வர ட்ராவல், அதன் மூலமாக நல்ல பலன்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய யங்கர் சிப்ளிங் இருக்கிறாங்க, உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருக்கிறாங்கன்னா அவங்க மூலமாக ஒரு கெயின் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது வெளியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்ஸ் அவங்கக்கிட்ட எந்த சப்போர்ட்டை எடுக்க முடியலனாலும் இவங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. சரி, 5ஆம் இடத்துல விழக்கூடிய இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறத உங்களுக்கு பரிபூரணமாக வாங்கி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய இஷ்ட தெய்வ வழிபாடும் நீங்கள் பண்ணுவீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வீட்டிலே கொஞ்சம் டக்குன்னு ஒரு பூஜை ரூமை நம்ம நீட்டாக வைக்கணும், வேலைன்னு ஓடி நமக்கு சாமி கும்பிடவே நேரம் இல்லாமல் போகுது, இனிமேல் வந்து நம்ம ப்ரேயருக்குன்னு ஒரு டைமை நம்ம ஒதுக்கணும், ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி கோயிலுக்கும் நிறைய நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இந்த 4 மாதத்தில் வரும். ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் அப்படிங்கிறதே நீங்கள் நிறைய பேர் போவீங்க நிச்சயமாக. ஏன்னா சனி வேறு அஷ்டமத்தில் வக்ரமாக இருக்கிறாரு.
சனியும் ஒரு வகையில் ஆன்மீக கிரகம் தான், குருவும் ஒரு வகையில் ஆன்மீக கிரகம் தான். ஸோ ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது கடகராசிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தூண்டப்படும். இந்த 4 மாதத்தில் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான பிராப்தத்தை ஸ்ட்ராங்காக குரு கொடுக்குறாரு. ஏன்னா குரு பூமிக்கு பக்கத்தில் வராரு. வக்ர குருவின் பார்வை 5ஆம் இடத்தை கெடுக்க போகிறது இல்லை. ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் குழந்தைகளுக்காக அப்படின்னா இப்போது இந்த பர்டிகுலராக இந்த 4 மாதத்தில் புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமைய பெற போகுது. அதே மாதிரி நிறைய ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கீங்க, இந்த 4 மாதத்தில் உங்களுக்கு டியூ டேட் அப்படிங்கிறது இருக்குன்னா சுகப்பிரசவம் நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறதையும் இந்த குரு கொடுக்குறாரு. அதே மாதிரி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது, கோர்ட் கேஸில் நிற்குதுன்னா கோர்ட் கேஸில் நீங்கள் ஜெயிச்சு அந்த சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய பிராப்தத்தையும் இந்த குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கொடுக்குது. சரி, 9ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு வக்ர பார்வை என்ன பண்ண போகுதுன்னா உங்கள் அப்பாவுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆக போகுது. அப்பாவுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்க போகுது. அப்பா மேலே ஒரு பாசம் அதிகமாகும். எங்கேயோ தள்ளி இருக்கிறீங்கன்னா அவரை போய் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி எப்படி ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நல்லா இருக்க போகுது, அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலும் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. பொதுவாக சொல்லணுன்னா இந்த 4 மாதம் நிறைய அலைச்சல் இருக்குது, நிறைய ஊர் வழி அப்படின்னு சுற்றிட்டே இருக்க போகிறீங்க. அந்த ஒவ்வொரு ட்ராவல்லையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸ்போஷர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுது நிச்சயமாக. 8ல் சனி இருக்கிறாரு, பட் வக்ரமாக தான் இருக்கிறாரு. ஸோ அஷ்டம சனிலேருந்து ஒரு ரிலீஃப் தான். ஸோ பெருசாக இந்த சனி படுத்த போகிறதில்ல. முக்கியமாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த சனி பயிற்சி இப்போ கொஞ்சம் படுத்திகிட்டு இருக்கு. புனர்பூசம் பூசம் கொஞ்சம் ரிலீவ் ஆகிட்டீங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரமுமே இந்த குரு வக்ர பயிற்சியில் கொஞ்சம் மூச்சு விட முடியும். ஓரளவுக்கு ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த 11ல் போய் குரு வக்ரமாக இருக்கிறாரு, கூட இருக்கிறது செவ்வாய். வக்ரமான காலத்தில் கூட இருக்கிறது செவ்வாய். செவ்வாயுமே கடகத்துக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிஷியலான ஒரு பிளானட் தான். ஸோ இந்த காம்பினேஷன் ரெண்டுமே 11ஆம் இடத்தை ரொம்ப வீக்காக்க போகிறதில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும்னா வெளியில் உள்ளவங்களை எமோஷ்னலாவோ ஃபினான்ஷியலாவோ டிபெண்ட் பண்ணி இருக்காமல் அடுத்த 4 மாதத்துக்கு உங்களுக்கு தேவையானதை நீங்களே செஞ்சுக்கும் பட்சத்தில் இந்த வக்ர குரு பயிற்சி அப்படிங்கிறது 100% பாசிட்டிவாக கடகராசிக்கு இருக்க போகுது. சரி, என்ன ஒரு பரிகாரம் பண்ணால் இந்த குரு வக்ர பயிற்சியை நான் இன்னமும் பாசிட்டிவாக மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பட்சத்தில், குரு அப்படிங்கிறவர் அந்தணன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவர் ஒரு தேவகுரு, பிரகஸ்பதினு சொல்லுவோம். மெடிடேஷன் அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ டெய்லி ஒரு 10 நிமிஷம் காலையில் மெடிடேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறத ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு திங்கக்கிழமையில் நீங்கள் போயிட்டு வரும் பட்சத்தில் இந்த வக்ர குரு பயிற்சி அப்படிங்கிறது இன்னுமுமே பாசிட்டிவாக அமையும். காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப நியர்பையில் இருக்கீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் இந்த 4 மாதமும் போங்க. தள்ளி இருக்கிறீங்கன்னா இந்த 4 மாதத்துக்குள்ளே ஒரு தடவை காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு திங்கக்கிழமை விசிட் பண்ணுறது நல்லது. டெய்லி 10 மினிட்ஸ் மெடிடேஷன், இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சூப்பர் டூப்பராக இருக்க போது இந்த குரு வக்ர பயிற்சி. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ரெமடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ், வாழ்வியல் பரிகாரங்கள்னு சொல்லுவோம். பொதுவாகவே பரிகாரங்கள்னால் நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியது வரும். எங்கேயோ சுற்றணும், அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இது அன்றாடம் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஒரு கோவில் போகிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி, எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய சின்ன பரிகாரங்கள் தான். இதுக்கு நீங்கள் ஒரு பைசா கூட செலவழிக்க தேவையில்லை. இந்த மாதிரியான பரிகாரங்களை பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடப்படணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கடகம். நன்றி, வணக்கம்.